ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நாம் மெட்ரிக் அளவைகளில் இனமாற்றம் பார்க்க போகிறோம். இப்போ நீட்டல் அளவையில் முதல் சின்ன அலகு மில்லி மீட்டர், அதை விட பெரியது சென்டிமீட்டர், அதை விட பெரியது டெசிமீட்டர், அதை விட பெரியது மீட்டர், அதை விட பெரியது டெக்காமீட்டர், அதை விட பெரியது ஹெக்டோமீட்டர், அதை விட பெரியது கிலோமீட்டர். இவற்றிற்கிடையேயான தொடர்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்டர், ஒரு மீட்டர்ன்றது எத்தனை மில்லி மீட்டர், இதையெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது எளிமையாக சிம்பிளாக உங்களுக்கு இந்த பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கவனிங்க, இப்போது இந்த பேப்பர் இப்படி நான் மேலே வைக்கிறேன். கரெக்டாக ஒன்றுக்கு நேராக இருக்கிற அளவு சென்டிமீட்டர். அப்படி ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் என்பது எத்தனை மில்லிமீட்டர்? 10 மில்லிமீட்டர். அடுத்ததாக இப்போ இங்கே பார்க்குறோம் டெசிமீட்டர். ஒரு டெசிமீட்டர் என்பது 100 மில்லிமீட்டர். இது மொத்தத்தையும் சேர்த்து சொல்கிறோம். இங்கே ஒரு டெசிமீட்டர் என்பது 100 மில்லிமீட்டர். அடுத்ததாக இங்கே இன்னொரு இப்படி வைக்கிறேன். இது இப்போ பாருங்கள், ஒரு மீட்டர் என்பது 1000 மில்லிமீட்டர். அப்படியே சொல்லலாம். இந்த மீட்டர்ன்றது ஒரு மீட்டர் என்பது எவ்வளோ சென்டிமீட்டர்னால் இதோட நிறுத்திக்கணும். ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மீட்டர் என்பது எத்தனை டெசிமீட்டர்னு கேட்டால் இதோட நிப்பாட்டிக்கிறோம். ஒரு மீட்டர் என்பது 10 டெசிமீட்டர். இதே மாதிரி நம்ம அடுத்தது சொல்லிட்டு போகலாம். ஒரு டெக்காமீட்டர் என்பது, கவனிங்க, இப்போ ஒரு டெக்காமீட்டரில் இந்த அளவு எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். ஒரு டெக்காமீட்டர் என்பது 10 மீட்டர். ஒரு டெக்காமீட்டர் என்பது 10 மீட்டர். ஒரு டெக்காமீட்டர் என்பது 100 டெசிமீட்டர். ஒரு டெக்காமீட்டர் என்பது 1000 சென்டிமீட்டர். ஒரு டெக்காமீட்டர் என்பது 10,000 மில்லிமீட்டர். அடுத்தது இப்போ பாருங்கள், ஹெக்டோமீட்டருக்கு வந்துட்டோம். இப்போ ஹெக்டோமீட்டர் அப்படியே தான் ஃபுல்லாகவே சொல்லிடலாம். ஒரு ஹெக்டோமீட்டர் என்பது 10 டெக்காமீட்டர். ஒரு ஹெக்டோமீட்டர் என்பது 100 மீட்டர். ஒரு ஹெக்டோமீட்டர் என்பது 1000 டெசிமீட்டர். ஒரு ஹெக்டோமீட்டர் என்பது 10,000 சென்டிமீட்டர். ஒரு ஹெக்டோமீட்டர் என்பது 1,00,000 மில்லிமீட்டர். அடுத்தது இப்போ கிலோமீட்டர் வரைக்கும் போகிறோம். இப்படி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு கிலோமீட்டர் என்பது ஹெக்டோமீட்டருக்கு பார்க்க போனால் 10 வரைக்கும் சொல்லிடணும். டெக்காமீட்டருக்கு வரைக்கும் சொல்லணும்னா 100. அப்போ ஒரு கிலோமீட்டர் என்பது 100 டெக்காமீட்டர். ஒரு கிலோமீட்டர் என்பது 1000. இது வரைக்கும் சொல்லணும். இப்படி மறைச்சிக்கிட்டு சொல்லுங்கள். ஒரு கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். இப்போ டெசிமீட்டருக்கு சொல்லணும்னு சொன்னால் இது வரைக்கும் வச்சுக்கணும். ஒரு கிலோமீட்டர் என்பது 10,000 டெசிமீட்டர். இப்போ அதையே சென்டிமீட்டரில் சொல்லணும். ஒரு கிலோமீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் சொல்லணும்னா அந்த ஒன்றுக்கு நேராக இருக்கிற லெட்டர் சொல்கிறோம். இது ஒரு கிலோமீட்டர் என்பது 1 10 சொல்லிட்டு வாங்க. இப்போது 1 10 100 1000 10,000 லட்சம். அப்போ 1,00,000 சென்டிமீட்டர். அடுத்ததாக இது பார்க்க போகும்போது 10 லட்சம். ஒரு கிலோமீட்டர் என்பது 10 லட்சம் மில்லிமீட்டர். இப்போ இடையில எங்கே வேணால் கூட கேட்கலாம். அது எப்படின்னா, இப்போ டெக்காமீட்டருக்கும் டெசிமீட்டருக்கும் என்ன சம்மந்தம்? அது கேட்க போனால் அந்த டெக்காமீட்டருக்கு நேராக 1 வச்சுக்கணும். டெசிமீட்டருக்கு நேராக இந்த 0 வச்சு பிடிச்சிக்கிறோம். இப்போ ஒரு டெக்காமீட்டர் என்பது 100 டெசிமீட்டர். சரி, இப்போ மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன சம்மந்தம் பார்க்கணுன்னா இப்படி வச்சுக்கிறோம். மீட்டருக்கு நேராக 1 வச்சு பிடிக்கிறோம். இப்போ பாரு, சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். இது போல் நீங்கள் எந்த 2 அளவுகளுக்கு இடையேயும் நீங்கள் தொடர்பு எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். எந்த 2 அளவுகளுக்கு வேணால் மாற்றி கண்டுபிடிக்கலாம். இப்போது ஹெக்டோமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் கண்டுபிடிக்கலாம். ஹெக்டோமீட்டருக்கும் மீட்டருக்கும் கண்டுபிடிக்கலாம். எந்த அளவு உங்களுக்கு மாற்றணுமோ அதுக்கு நேராக கொண்டு போய் 1 வைங்க. இப்போ ஹெக்டோமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் கண்டுபிடிக்கிறோன்னா ஒரு ஹெக்டோமீட்டர் என்பது 1 கொண்டு போய் ஹெக்டோமீட்டருக்கு வைக்கிறீங்க. மில்லிமீட்டர் இருக்கிற வரைக்கும் அளவு எவ்வளோ 0 இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம இப்போ சொல்லணும். இப்போ ஒரு ஹெக்டோமீட்டர் என்பது எத்தனை மில்லிமீட்டர் வரும்? அப்படி 1 10 சொல்லிட்டு வர வேண்டியதான். 1 10 100 1000 10,000 லட்சம். 1,00,000 மில்லிமீட்டர் அப்படி சொல்லணும். அதாவது ஒரு ஹெக்டோமீட்டர் ஈக்குவல் டு 1,00,000 மில்லிமீட்டர். ஈஸியாக இருக்குல்ல? இதே போல் தான் நம்ம மற்ற அளவுகளையும் நம்ம சொல்லலாம்.
அதாவது இது நீட்டல் அளவை. அடுத்ததாக பார்க்க போனால் நிறுத்தல் அளவை. கிராம், கிலோகிராம், மில்லிகிராம் அந்த அளவுக்கு இதே மெத்தடு தான். கிலோகிராம், 1 கிலோகிராம்ன்றது எத்தனை கிராம் நமக்கு நல்லா தெரியும். 1 கிலோகிராம் என்பது அப்படி வச்சு பாருங்கள் 1000 கிராம். இப்போ 1 கிராம் என்பது எத்தனை மில்லிகிராம் இப்படி வச்சு பாருங்கள். கிராமுக்கு நேராக 1 வைங்க, மில்லிகிராமுக்கு நேராக எவ்வளோ வருதோ அந்த ஜீரோவோட வச்சு பாருங்கள். 1 கிராம் என்பது 1000 மில்லிகிராம். 1, 10, 100, 1000. அப்போ ஒன்றுக்கு நேராக இருக்கிற அளவு கிராம். அப்போ 1 கிராம் என்பது 1000 மில்லிகிராம். இதே போல் நம்ம லிட்டர், இப்போ லிட்டருக்கு இதே போல் தான் அப்படியே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இதை பாருங்கள், 1 சென்டிலிட்டர் என்பது 10 மில்லி லிட்டர். 1 டெசிலிட்டர் என்பது 100 மில்லி லிட்டர். 1 லிட்டர் என்பது 1000 மில்லி லிட்டர். 1 டெக்கா லிட்டர் என்பது 10,000 மில்லி லிட்டர். 1 ஹெக்டோ லிட்டர் என்பது 1 லட்சம் மில்லி லிட்டர். 1 கிலோ லிட்டர் என்பது 10 லட்சம் மில்லி லிட்டர். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? இன்றைக்கி ஒரு கதை பார்த்துடலாமா? ஒரு குட்டி கதை. 2 பேர் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் விறகு வெட்டிகிட்டே இருக்கிறாங்க. அந்த வழியே ஒரு வழிப்போக்கர் போகிறார். என்னப்பா காலையிலே விறகு வெட்ட வந்துட்டிங்களா? நானும் பழ வியாபாரம் பண்ணுறதுக்காக பக்கத்து ஊருக்கு போகிறேன். சரி சரி உங்கள் வேலையை பாருங்கள், நானும் என் வியாபாரத்தை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழ வியாபாரம் பண்ணுறதுக்காக அவர் பக்கத்து ஊருக்கு போயிட்டார். இந்த 2 பேரும் விறகு வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. மதியம் ஆச்சு, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. சரி சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போயிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு மரத்து நிழலில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு, ஓய்வு எடுத்ததுக்கு பிறகு அந்த கத்தியை எடுத்து பார்க்குறார். மரம் வெட்டுற அவருடைய அந்த கத்தியை எடுத்து பார்க்குறார். அது ரொம்ப மழுங்கி போய் இருக்குது, ஷார்ப்பே இல்லாமல் இருக்குது. சரி இதை நம்ம நல்லா கூர்மைப்படுத்திக்கிட்டு நல்லா ஷார்ப் பண்ணிக்கிட்டு விறகு வெட்டினா தான் நமக்கு சீக்கிரம் நிறைய விறகு வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் போய் அவருடைய கத்தியை நல்லா தீட்டுறார். கத்தியை தீட்டி கூர்மைப்படுத்திக்கிட்டு அவர் மீதி விறகு வெட்டிட்டு நிறைய விறகு கிடச்சிருச்சு, இன்றைக்கி போதுமான அளவு கிடச்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறார். இன்னொருத்தர் என்ன பண்ணார், நமக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, கடகடன்னு சாப்பிட்டுட்டு உடனே வேலையை தொடங்கிடுவோன்னு சொல்லி மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கலை, கத்தியும் தீட்டலை, உடனே விறகு வெட்ட தொடங்கிட்டார். அவரும் விறகு வெட்டிக்கிட்டே இருக்கிறார். பொழுது போயிடுச்சு. காலையில் போன அந்த பழ வியாபாரி அந்த வழியாக மீண்டும் திரும்பி வரார். அவர் கேட்குறார், என்ன தம்பி பொழுதுனைக்கும் விறகு வெட்டின, இவ்வளோதான் விறகு வெட்டியிருக்கிறியா, கொஞ்சமாக இருக்குதே, எங்கே உன்னுடைய அந்த கத்தியை காமி அப்படின்னு சொல்லி கத்தியை வாங்கி பார்க்குறார். அது மழுங்கி போய் கிடக்குது. ஏன் தம்பி இது கொஞ்சம் கூர்மைப்படுத்திட்டு இந்த கத்தியை நல்லா தீட்டிட்டு நீ விறகு வெட்டியிருந்தா உனக்கு நிறையா விறகு கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா அதுக்கெலாம் எனக்கு நேரமே இல்லைங்க ஐயா, என்னோடய வேலை விறகு வெட்டுற வேலை மட்டும்தான், அதுக்கெலாம் எனக்கு இந்த கத்தியை தீட்டுறதுக்கெலாம் எனக்கு நேரமே இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்கிறார். இந்த கதையை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் எவ்வளவு நேரம் உழைக்கிறோம் என்பது பெரிதல்ல, எப்படி உழைக்கிறோம் என்பது தான் பெரிது. எந்த ஒரு செயலிலும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் கடின உழைப்போடு சேர்ந்து புத்தி கூர்மையும் வேண்டும். நல்லா நம்ம யோசித்து அறிவாக இதை இன்னும் நல்லா எப்படி நம்ம திறம்பட செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசித்து எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும். இந்த கருத்தை தான் நான் உங்களுக்கு இந்த கதை மூலயமா சொல்லியிருக்கிறேன். நல்லா இருந்துச்சா கதை? பிடிச்சிருக்கா? ஓகே. நாளைக்கும் இன்னொரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சில சின்ன அடிப்படை கணக்குகள் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி உங்களுக்கு அழகாக வேறு ஒரு சம்ம நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.